அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஐஎன்சி ஃபவுண்டேஷன். ஐஎன்சி அப்படின்னு அழைக்கப்படுற இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அந்த இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யாரு, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற சொல்ல உருவாக்கியவர் யாரு, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய நியூஸ் பேப்பர் என்ன அப்படிங்கிறத இந்த வகுப்பில் நம்ம உண்மை ஒன்றா பார்ப்போம். இந்த வகுப்பில் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்பான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஐஎன்சி ஃபவுண்டட் ஆன், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 28 டிசம்பர் 1885. இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. டிசம்பர் 28, 1885 தான் முதலாக ஐஎன்சின்னு அழைக்கப்படுற இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட், ஐஎன்சி ஃபவுண்டர் அல்லது ஆர்கனைசர். இந்த ஐஎன்சியை ஃபவுண்டர் பண்ணவர் அல்லது ஆர்கனைஸ் பண்ணவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் ஆலன் ஆக்டோபியன் ஹியூம். சுருக்கமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஓ ஹியூம் அப்படின்னு அழைப்பாங்க. இவருடைய பெரும் முயற்சியின் காரணமாக தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இவர் யாரு அப்படின்னா ஒரு ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட். அவர் பெரும் முயற்சி எடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட், கிராண்ட் பெர்மிஷன், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு அனுமதி அளித்த ஆங்கில அரச பிரதிநிதி யார் அப்படின்னா லார்டு டப்ரின் பிரபு. இந்த லார்டு டப்ரின் பிரபு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு அனுமதி அளித்த ஆங்கில ஆளுநர். நெக்ஸ்ட், ஐஎன்சி வேர்டு காயின்டு பை, அதாவது ஐஎன்சி அப்படின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற சொல்ல உருவாக்கி கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான் ஐஎன்சி அப்படின்ற சொல்ல காயின் பண்ணி கொடுத்திருப்பாரு. இந்த தாதாபாய் நவ்ரோஜி யாரு அப்படின்னா இந்தியாவின் முதுபெரு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறவரு, இந்தியாவின் பிதாமகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறவரு, இந்தியாவுடைய தேசிய வருமானத்தை முதலாக கண்டுபிடிச்சவர் இந்த தாதாபாய் நவ்ரோஜி தான். அவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா ஐஎன்சி அப்படின்ற வேர்டை காயின் பண்ணி கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட், ஐஎன்சி ஃபவுண்டட் பிளேஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட இடம் அல்லது கல்லூரி அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்பல் சான்ஸ்கிரிட் காலேஜ். கோகுல்தாஸ் தேஜ்பல் சமஸ்கிருத கல்லூரி அப்படின்ற கல்லூரியில தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட், ஐஎன்சி நியூஸ் பேப்பர், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக அதில் இருக்க உறுப்பினராக நடத்தப்பட்ட நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் குரல். இந்த நியூஸ் பேப்பர் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1883. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கப்பட்டது. இதை தொடங்கியவர் இந்த தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் தான் தொடங்கி இதை நடத்தி இருப்பாரு. ஸோ அதுவே என்ன ஆகும் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோடைய நியூஸ் பேப்பராக மாறிடும். நெக்ஸ்ட், ஐஎன்சி ஃபாதர், ஐஎன்சியோட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் ஆலன் ஆக்டோபியன் ஹியூம். சுருக்கமா ஏஓ ஹியூம் அப்படின்னு அழைப்பாங்க. இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸோடைய தந்தை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுறாரு. காரணம் என்ன அப்படின்னா இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்தவர், ஃபவுண்டர், ஆர்கனைசர். இவருடைய பெரும் முயற்சியினால இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுனால இவர் எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். நெக்ஸ்ட், ஐஎன்சி கிராண்ட்ஃபாதர், ஐஎன்சியோட தாத்தா அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுபவர் லார்டு டப்ரின் பிரபு. இவர் தான் ஐஎன்சியோட கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. காரணம், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும் போது அதை உருவாக்குறதுக்கான அனுமதி அளித்தவர் இந்த லார்டு டப்ரின் பிரபு. அதனால இவர் இந்திய தேசிய காங்கிரஸோடைய கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார்.